ஆன் திஸ் டே இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி இப்படின்ற கண்டென்ட்டில் நம்ம வீடியோ போட்டு இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். பட் இன்னைக்கு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பிளாக் டேன்னு சொல்லலாம். ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன், ரிலையபிள் பேட்ஸ்மேன், லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹான்சி க்ரோனியோட மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல் தான் இன்னைக்கு இந்த நாளில் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக பார்க்கப்பட்ட விஷயம். 2000 பார்த்தீங்க அப்படின்னா February 19 March 19 இந்த 1 month டைம் கேப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு டூர் பண்ணியிருப்பாங்க. அதில் 2 டெஸ்ட் மேட்ச் 5 ஒன் டே மேட்ச் விளையாண்டுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஹான்சி க்ரோன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது கேப்டன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் கிட்ட நிறைய பேர் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் பண்ண சொல்லி பேசியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு மறுத்த ஹான்சி க்ரோனி பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு நான் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆனது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதனால சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பிளேயர்ஸ் ஒரு சில பேர் பேன் பண்ணப்பட்டாங்க. இந்தியாவில் ஒரு 5 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் மாட்டிட்டாங்க. ஸோ இந்த 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா இன்வால்வ் ஆன மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸ் என்ன அப்படின்னா 250க்கு மேலே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான். ஸோ அதை ஒத்துக்கிட்டாரு ஹான்சி க்ரோனி. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்லையும் மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி பேச்சு நடந்திருக்கு. ஆனால் யாருமே அதுக்கு ஒத்து போகல. அதே மாதிரி ஒன் டே சீரீஸில் முதல் 4 மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் பண்ண சொல்லி ஹான்சி க்ரோன் டீம் பிளேயர்ஸான பீட்டர் ஸ்ட்ரைடம், ஹெர்ஷல் கிப்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு. பட் ஹெர்ஷல் கிப்ஸ் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 5th மேட்ச்ல இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் படி தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. பிகாஸ் ஹான்சி க்ரோனி அதையும் அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் சொன்னா அது ஹான்சி க்ரோனி தான். கிராம் ஸ்மித்துக்கு முன்னாடி, ஷான் பொலக்கு முன்னாடி, டிவில்லர்ஸ், டிப்ளிசிஸ்க்கெல்லாம் முன்னாடியே ஹான்சி க்ரோனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியலான சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலான ஹான்சி க்ரோனியோட லெகசி ஸ்பாயில் ஆனது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட நேமும் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டைமில் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹான்சி க்ரோனி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு.